ஏனென்றால் இதெல்லாம் உங்களை நீங்க நம்புங்க. நீங்க எதை எண்ணுகின்றோ அதெல்லாம் உருவாக்குங்க. தெளிவான நிலைகள் பெறுங்க. தெளிந்த மனம் பெறுங்க. பொதுவா அவர் கதை சொல்ல இருக்கும்போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தது. அவர் எந்த நிலைகளை அதை மாற்றி அமைத்தார். அது அப்ப எடுத்து அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு அதெல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவருடைய நண்பர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அங்க இவங்க ஊர்ல இருக்கிறவர். அந்த அம்மாவுக்கு எடுத்த உடனே ஆள் வந்து ஆடும். பயங்கரமான நிலை. என்னென்னமோ செய்யும். ஆமா. வந்திருக்கிறார்கள். அந்த அம்மா வந்திருக்குங்களா? வரல. இதெல்லாம் நடக்குங்க. பயங்கரமான இதுகள் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் சொல்லி அதை அடங்கி இன்னைக்கு அவங்க குடும்பத்துல அது நல்லதா இருக்கு. அதுக்கப்புறம் வர்றதில்லை இல்ல அந்த அந்த இது வர்றதில்லை. இந்த தொண்டை அதான் சொல்றேன். சில கடுமையான ஆவிங்க பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் அவங்க எடுத்துக்கொண்ட உணர்வு கொண்டுதான் அதெல்லாம் வரும். இதெல்லாம் இது அனுபவ ரீதியில நான் அதெல்லாம் வெளியில சொல்றதில்லை. நான் பத்திரிகையில போட்ட அன்னிச்சயம் சாமியார் பெரிய சாமியார் ஆயிட்டு அவங்கவுங்க வேற ஒண்ணும் இல்லை. இவங்க எல்லாம் பத்திரிகையில போட்டு இந்த சாமி கிட்ட போன இப்படி ஆனு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கூட்டம் ஏங்க தேடி வரும். அப்புறம் நீங்க ஞானத்தை எங்க எடுக்க போறீங்க? உடல் நோய்க்கும் அதுக்கும் இதுக்கு பார்த்து பெரிய சாமியார். அப்ப என்ன செய்யும்? இந்த விளம்பரம் பார்த்துன்னா அதை நீ 1000 ரூபாய் போடு 2000 போடு இந்த கட்டடத்தை கட்டணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு போவோம். சாமி பெரிய சாமியார் ஆயிடுச்சு. மனத்தை கண்டாச்சுன்னா சாமியார் ஆயிடுப்போம். நான் விளம்பரத்துக்கு கொடுக்கல. ஆக அவங்க செய்த அந்த உண்மையின் தன்மை அடுத்தவங்க என்ன அந்த உணர்வை எடுத்து அவங்களும் அந்த ஞானத்தை வளர்த்துக்கணுமே தவிர ஆசையின் உணர்வை எடுக்கக்கூடாது. நான் இதை எடுத்தேன் அதனால் நல்லாச்சு. அவங்க சொல்ல கேட்டு அவங்க நிலையில வந்தா அது திருந்த வழி உண்டு. இப்ப விளம்பரத்தை நான் எத்தனை பத்திரிகை எல்லாம் விளம்பரம் கொடுக்கல. கடைசியில் இது என்ன ஆச்சு? மக்களுடைய நிலைகள் இதாகும் சொல்லி எல்லாருடைய அற்புதம் டிவியில பேசினது. இயக்க உண்மை நிலை தெரிஞ்சுக்கிடட்டும், அந்த உணர்வின் தன்மை கொஞ்சம் பதியட்டும். அப்ப அந்த உண்மையை எடுத்துக்கொள்றதுக்கு வழி வகுத்தும் சொல்லித்தான் இது பண்ண. எந்த பத்திரிகையும் அநேகமா நான் விளம்பரம் என்னை தெரியாம வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விளம்பரத்தை விடுறதில்லை. காரணம் இதெல்லாம் நாம எதை ஆசைப்பட வேண்டும்? இனி பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். அந்த அருள் பெற வேண்டும். நமக்குள் அறியாத இருள் நீங்க வேண்டும். என் பார்வையில் மற்றவருடைய இருள் நீங்க வேண்டும். அவர்கள் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இந்த உண்மையான நிலைகள் பெறச்சிவது தான் அதை செய்யும். நம்ம எத்தனை வருஷம் இத்தனை வருடம் வயசு ஆகி போச்சு. இந்த உடல் விட்டு போயாச்சுன்னு என்ன செய்யுது? கோடிக்கணக்கில் செல்வம் இருக்கு. அது ஞானிகள் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னா அந்த சொத்து என்ன ஆகும்? பராதி. இப்போ எத்தனை மடாதிபதிகள் எத்தனை போச்சு, என்னென்ன நிலைகள் ஆகுது? அதை காக்கக்கூடிய மனிதர்கள் அங்க வந்தால்தான் அதை காக்க முடியும். ஆக அருள் ஞானத்தை அங்க வளர்த்தால்தான் அதை காக்க முடியும். அந்த உடலுக்கு பின் நாம என்ன இருக்கின்றது? இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாளைக்கு போயாச்சுன்னு என்ன ஆகும்? எல்லாம் போச்சு. ஆக நமக்கு தெரியும் நாம் ஏன் இந்த செல்வத்தின் மேல ஆசை வைக்கணும், இந்த உடல் மேல ஆசை வைக்கிறோம். நாம் ஆசை வைக்க வேண்டியது எது? அந்த பேர் அருளை ஆசை வைத்து இதை வளர்த்தோம் என்றால் இதிலிருந்து மீட்டும் இன்னும் அழியாத உணர்வின் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். அதுக்குத்தான் இப்ப சொல்றது. நீங்க ஏராளமான இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு